மச்சான் மீனை ரகவாரியா பிரிச்சு ஏற முடிய சீக்கிரம் போட்டுக்கிட்டா பாப்பா சீராளம் மாறி மாதிரி தானே கண்டு போ அப்புறம் வாங்கண்ணே வந்துட்டான் 2 நாளா ஏன்டா நீ விலையிழுக்க வரல கொஞ்சம் பேசுவோம் என்ன பிள்ள ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைய பத்தி சொல்ல கூடாது நாங்க 3 பேரும் கட்டிருப்போம்ல கொடுங்க கொடுங்க ராஜா மாதிரி நடந்து வரான் பாரு ரொம்ப தென்னாவட்ட வராயா ஏப்பா நேத்து என்னமோ சம்பளம் பத்திரம் இருந்து நாயிடிட்ட சண்டை போட்டியாமே கொடுக்கறத வாங்கிக்கின்னு நாங்க சொன்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு போ தெரியுதா இல்லைன்னா நடந்து காய்க்க இந்த கிராமத்துல இந்த மாதிரி 1000 பேர் வேலை செய்ய காத்து கிடக்குறாங்க புரியுதா இந்தாப்பா எங்க முதலாளி பொல்லாதவரு பார்த்து நடந்துக்க உனக்கு தான் சேர்த்து 10 ரூபாயா இன்னைக்கு என் சம்பளம் 20 ரூபா இல்ல என்ன மச்சான் எழுத்து பேச ஏய் நான் முதல்ல என்ன சொன்னேன் வாங்கிப்போ நான் ஊட்டாட வந்தேன் ஓஹோ பறிச்சுட்டு போறியா இரு இரு எங்க முதலாளிகிட்ட சொல்லி உன்னை வேலை விட்டு நீக்க சொல்றேன் என்ன செல்வா ஏன் கவலையா இருக்க குளிக்கலையா வேலை போச்சு இல்ல ஆனா கவலையா குஞ்சு கிடக்குறாரு உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் எப்படியா ஒழுங்கா வேலை செய்ய முடியும் எங்களை பகைச்சிட்டு இந்த ஊர்ல யாரும் மறந்து கிடையாது ஏன் இந்த குளத்தோட குளிக்க முடியாது வாங்கடா போக்கு பசங்க ஒரே நாயுடு என்ன முதலாளி தேதி வாரியா பார்த்தா மீன் அதிகமா இருக்குது ரேட் வாரியா பார்த்தா பணம் குறையுது கணக்குல ஏதாவது மிஸ்டேக்கா நீங்க இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்பட்டா வேற கணக்கு பிள்ளை பாத்துக்கங்க திமிர பாத்தியா என்ன கார் டோர் இப்படி அலருது ராதா இவ்வளவு கோவமா போகுது என்னடி கொஞ்சம் இருங்க நான் போய் என்ன விசாரிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன் ஏன் பதறீங்க விஷயத்தை சொல்லுங்க மல்லிகை பூவை நசிட்டான் மாம்பழத்தை புரிஞ்சிட்டான் என்னடா 2 பேரும் சேர்ந்து புது கவிதை எழுதுறீங்களா கவிதை இல்லைங்க கலாட்டா விஷயம் என்ன விஷயம் கைய புடிச்சு இழுத்துட்டான் காலை புடிச்சு வாரிட்டான் கீழே தள்ளி மேல ஏறி ஒரு பாட்டே பாடி முடிச்சிட்டான் யார் அவன் நம்ம கிட்ட வலையிட்டானே ஜானந்து பையன் செல்வா அவன் தான் பாட்டு பாடி உங்க மகன் கைய புடிச்சு இழுத்துட்டான் இதுக்கு என்னன்ற அப்படியா இனி அந்த பரதேசி பைய இந்த ஊர் எல்லையிலேயே இருக்க கூடாது முதலாளி கத்தகத்தையே பணம் வச்சிருக்காரு எல்லாம் 50 ரூபா நோட்டு என்ன கணக்கில்லாம பணத்தை தர்றேன் அதிரடி ஆறுமுகத்துக்கிட்ட அந்த பணத்தை கொடு அவனை பின்னிட சொல்லு உள்ளடியா இருக்கணும் ஊமகாயமா இருக்கணும் 1 வருஷத்துக்கு அவன் இனி எழுந்து நடக்கவே கூடாது மூச்சை நிறுத்துற மாதிரி அடிக்க சொல்லுவா இல்ல உடுற மாதிரி அடிக்க சொல்லுவா மூச்சு நின்னு போச்சுன்னா அத்தனை பேருமே தூக்குக்கு போகண்டா அப்ப நாங்க உள்ளடியா அடிச்சிடறோம் வா மச்சான் அந்த ராஸ்கல சுண்டி விட்டேன்னா சுண்டக்கா பறக்கிற மாதிரி பறப்பான் அந்த பைய கட்டக்கேடு கிருஷ்ணனோட இடுப்புல கைய வச்சு கிச்சகிச்சா பண்றான் இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க அப்பா போயிட்டு போகுது மன்னிச்சிருங்க போனா போயிட்டு போதா கிருஷ்ணனுடைய மக மானத்தை என்னைக்கு அவன் வாங்கினானோ அவன் அக்கு வேற ஆணி வேற கிடைக்கல நான் இந்த ஊர்ல பெரிய புள்ளி இல்ல சொல்லேண்டா ஐயோ ஆமாங்க ஆமாங்க அந்த செல்வம் பையன் நம்மள ரொம்ப அலைய வைக்கிறான் அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும் கைய காலை தனித்தனியா எடுத்து போடுறேன் ஆமா நீங்க யாரும் கண்டுக்காதீங்க அவனை பூட்டு நான் உடனே புல்லு ஏமாச்சா என்ன இந்த பயலை இங்கேயும் காணமே ஆமா இந்த வழியா தானே வந்தாகணும் எங்க அவனை காணும் காத்தோட கலந்துட்டானா ஒரு சின்ன பூனை ஒரு பெரிய யானையை பார்த்து நக்கல் பண்ணலாமா பண்ணக்கூடாது ஏன் மச்சான் ஒரு சின்ன குப்பம் மேடு ஒரு பெரிய கோபுரத்தை நையாண்டி பண்ணலாமா பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதத பண்ணவனுக்கு என்ன வச்சா பரிசு கொடுக்கலாம் நாம என்ன பரிசு கொடுக்கிறது நம்ம பெரிய சொன்ன மாதிரி இவங்களே பரிசு கொடுப்பாங்க ஒரு நாள் இது என்ன ஊரு முள்ளப்பட்டனுங்க கதவை தரையா திறக்க மாட்டேயா கதவை தரையாங்க அட இடம் இல்ல போயிருங்க ரயில் புறப்படும் போது கதவை தரையா
ஏற்கனவே ஒவ்வொரு மாதிரி திங்கிட்டு இருக்காங்க ஒப்ப முடியல வாய முடியும் சுமாரியா மொட்டை அடுத்த வேண்டிய பாரியா நீ சுமாரா கதவை திறக்கிறியா என்னைய மிரட்டுற கதவை திறக்கிறியா திறக்க மாட்டேன் நீ என்ன பெரிய மனுஷன் நீ ரவுடி பசங்களுக்கு தான் காலமா போயிடுச்சு வந்த உடனே இடம் கேட்கிறியா நான் 101 மைல இருந்து உட்கார்ந்து வர்றேன் இந்த உருவம் சின்ன உருவம் மிரட்டி பாக்குறியா ஏதாவது பேசின ஜன்னல் வழியா தூக்கி வெளியே பேசி இருக்கிறேன் தம்பி பொறுமை ரயில விட நீளம் என்ன நடந்துச்சு முதல்ல எழுத போடுறா தலைவர் சொல்லிட்டாரு உட்காரு எத்தனை ரயில் ஒன்னாலும் சரி எத்தனை பஸ் ஒன்னாலும் சரி இங்க இருந்து அங்க போறாங்க அங்க இருந்து இங்க வர்றாங்க இவங்க திருத்தவே முடியாது என்ன தம்பி என்ன யோஜனை ஒண்ணு இல்ல ஏன்பா புதுசா கட்டின பொண்டாட்டிய பிரிஞ்சு வரையா இல்ல பணம் சம்பாதிக்கணுங்கிற வெறியோட வரேன் ஓஹோ லட்சியவாதியா பேஷ் ஷாபாஷ் உன்ன மாதிரி லட்சியவாதிய தமிழகத்தினுடைய தலைநகர்ல தலைக்கு எண்ணெய் இல்லாம காலுக்கு செருப்பு இல்லாம லட்சோதி லட்சம் பேரு லோ 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 லோன்னு அலைகிறாங்க உனக்கு தெரியுமா ஐயா நான் நிச்சயம் பணக்காரன் ஆவேன் தம்பி ரயிலுக்கு நீ டிக்கெட் எடுத்துட்டியா இல்ல வித்தவ டிக்கெட் தானா அப்ப நீ நிச்சயம் பணக்காரன் ஆயிடுவ உண்மையிலேயே நான் பணக்காரன் ஆவேனா சார் நிச்சயம் நீ பணக்காரன் ஆயிடுவ அன்னைக்கு திடீர்னு வந்து திடீர்னு ஆடி திடீர்னு ஓ அதுவா அது வந்து இவர் உங்களுக்கு ஃப்ரெண்டா சார் ஏன் உங்ககிட்டயே நியாயம் கேக்குறேன் சார் நாங்க 2 பேரும் முல்லப்பட்டினங்கிற கிராமத்தை சேர்ந்த காதலர்கள் முறைக்காதீங்க அங்க நாங்க 2 பேரும் அன்பா அழகா இன்டிமேட்டா இன்ட்ரெஸ்டிங்கா காதலிச்சோம் சும்மா இருங்க நான் பேசுறேன்ல இவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் நான் படிக்கிறதுக்காகவும் நாங்க பட்டணத்துக்கு வந்தோம் ஏ சார் கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்ததும் ஒரு ஆம்பளை தன்னோட காதல இப்படி மறப்பாங்க சார் மறக்க கூடாது மறந்துட்டாரு சார் இது பாரு இன்னும் இருக்கு இவருக்கும் எனக்கும் விரோதமே இல்ல சார் ஆனா பார்த்து பார்க்காம போறாரு சார் கூப்பிட்டு பேசாம போறாரு சார் இது நியாயமா சார் நியாயமே இல்ல பாபு இவ போய் சொல்றா அழாதீங்க இந்த பார் செல்வம் பொண்ணு ஆணை விரும்பினாலும் சரி ஆணு பொண்ணு விரும்பினாலும் சரி கொஞ்ச நாளைக்கு காதலிச்சுதான் கொஞ்சம் நாளைக்கா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அதானே பார்த்தேன் நல்லா சொல்லுங்க இப்படித்தான் அடிக்கடி அடிக்க வருவாரு இதோ பாரு செல்வம் இது நடு ரோட் அதுவும் மெட்ராஸ் பேசிக்கிட்டே இருந்தோம் கூட்டம் தான் கூடும் ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்றாங்க கடைசியில தர்மடி தான் விழும் இந்த வம்பளம் நமக்கு தேவையில்லை நீ போமா பாபு இவ சொல்றது நாடுல ஏறு பாபு நீ உட்காருமா உட்கார செல்வம் பேசாம இரு சீக்கிரம் உட்காருமா ஏதன்ற செல்வம் உட்காரம்மா ஐயோ உட்காருங்க உள்ள பாப்பா 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 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள போதும் ஆச்சு எனக்கு யோ போயா கொஞ்சம் பொறுப்பா சீக்கிரம் ஏறு செல்வம் நடு ரோட்ல இந்த மாதிரிலாம் சீக்கிரம் கிளம்புங்களேன் சிரிச்ச முகத்தோட கிளம்பு கையை விட்டாத அவன் கையை இறக்கி விட்டான் நடுல பாத்து செல்வம் பாய் என்னடா அப்படி முயற்சி பார்த்து கிடக்குற எம்ஜிஆர் நடிக்கும் தர்மம் தலைகாக்கும் மச்சான் நம்மளும் தர்மம் பண்ணுவோமா அதுக்கெல்லாம் நம்ம லாய்க்கு இல்லடா தர்மம் பண்றதுக்குன்னு அவர்தான் செல்வம் எழுதுறானா அவன் எப்படி பணக்காரனானா அது மாதிரி நாமளும் பணக்காரனாலே தர்மம் பண்ணணும் இல்லங்க ஆமா ஆமா ஊட்டிக்கு போலாமா நம்ம வீடு இல்லடா நம்ம வீடு கூரை போட்டிருக்கோம் இது யாரு விடுங்க தெரியல அண்ணன் என்ன நினைச்சுங்க நான் யாரு அண்ணன் அண்ணன் கூப்பிடுறேன் இல்ல எனக்கு என்ன வேணும் மச்சான்டா சரி மச்சான் மச்சான் வா வீட்டுக்கு போலாம் நான் எங்கடா தள்ளுனேன் நீ ஏதாண்டா விழுந்துட்ட அது போகட்டும் நம்ம நாட்டுல எவன் பணக்காரன் ஆகணும் ஆக கூடாங்கிறது விவசாயம் இல்லாம போச்சு வலை இழுத்தவன் கார்ல போறான் குடிசையில இருந்தாலும் கோபுரத்துல வாழறான் நாம எப்ப கோபுரத்துக்கு போறது தாண்டா எவனாலும் கோபுரத்துல மனுஷன் வாழ முடியுமாடா யாரா குருதி திம்மர்ல குடிச்சிட்டு எதை பேசுறதுன்னே தெரியல நாங்க வேதாந்தம் பேசுறோம் வீடு எங்க இருக்கு பாட்டுக்குள்ள இருக்கு போடா போடாங்கிற அந்த பாட்டுல போட்டா இந்த பாட்டில போடா
பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. உடனே கடைக்கு போகணும். பாயா போயா. ஆஹா, இதெல்லாம் ஒரு நடை. இதெல்லவோ இடை. ஈரமான ரோஜாவே என்னை விட்டு போகாதே. என்ற கழுத்து குடுத்துட்டா கண்ணு மண்ணு தெரியாது. ஏன் அப்படி வளர்றீங்க? ஏண்டா உளற? அக்கா போட்டோம். ஓடியாடா ஓடியாடா. ஓரஞ்சறிஞ்சதுன்னா கண்ணம்மா. அதில் பொய்யாரம் தெரியுதடி பொண்ணும்மா. ஆளுங்கண்ணே நீங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க. போமா ஏயா குடிச்சிட்டு அந்த கலாட்டம் பண்றியா? இல்லங்க நம்ம தான் குளிச்சுட்டு கலட்ட பண்றாங்க. உங்ககிட்ட பேசியிருந்தா என் மரியாதையே கட்டு போறியா? எங்க மரியாதை கட்டுப்படும் சொல்லு. ஆளு நல்லா தான் இருக்கா, ஆனா வாயாடி. ஆமா அது பார், கோயில வண்டி வருது. மச்சான் என்னது? யாரையா? இல்ல கட்ட வண்டி. யார் இது? யார் இது? இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கனே. அடடே, செல்வம் நம்ம கிட்ட வளைவிட்டானே அவரு. கோட்டு சுட்டுலாம் போட்டிருக்கான். நம்ம எப்ப போட்டு போறோமோ. இத கலட்டி போட்டுக்கிறோம். வழி விட போறீங்களா இல்லையா? வழி விடவா? இது எங்க தாத்தாவுக்கு 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 சொந்தம். வந்த வழியா ஓடிடு. மரியாதையா வழி விடுங்க. இல்லன்னா என்ன நடக்கும்? எங்க தாத்தாவுக்கு சொந்தம் இல்ல. சத்தியமா எங்க தாத்தாவுக்கு சொந்தம் இல்ல. நீ போக சார். அடிச்சிட்டு போறியா? மச்சான், நீ ஆய்வாத, எனக்கு ஆய